ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் கிளாஸில் டைமென்ஷனல் அனாலிசிஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் லாஸ்ட் 15 இயர்ஸாக இந்த சாப்டர்லேருந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் அனாலிசிஸ் இதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான செஷன். ஏன்னா இந்த செஷனை நீங்கள் முடிக்கும்போது எப்படி ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் அடுத்தடுத்த வருஷத்தில் மாடிஃபை ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும் நீட் ப்ரிப்ரேஷனுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர்லேருந்து, அதாவது 2025 கேட்ட கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக பேக் சைடில் அப்படியே பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீட் எக்ஸாம் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a balloon is made up of a material of surface tension S and its inflation outlet as small area A. It is filled with a gas of density rho and takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, its radius r changes from capital R to 0 in time t. If the speed of gas coming out of the balloon depends on r as r power a and t is proportional to s to the power of alpha, a to the power of beta, rho to the power of gamma, r to the power of delta, then. ஸோ கேள்வியை பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்டிருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ரீசெண்டாக கேட்ட கொஷின். ஸோ நீங்கள் இப்போ தான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரே படிச்சிருக்கீங்க, மற்ற சாப்டர்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை மட்டும், அதாவது என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கள். இது என்ன, இதோட சினாரியோ என்னங்கிறதுக்குள்ளே போகவே தேவையில்லை. நான் அந்த சினாரியோவை பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மட்டும் எடுத்து எழுதி அதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை மட்டும் எழுதினாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆஸ் ஃபார் திஸ் லெசன், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ். ஸோ எஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், இது முதல்ல கொடுத்துருக்க டேர்ம், அதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஏரியா, ஏங்கிறது என்ன, ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க, டென்சிட்டிங்கிறது ரோங்கிறது என்ன, டென்சிட்டி. ஓகே, தென் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆருங்கிறது என்ன, ரேடியஸ். ஓகே, தென் when the gas is allowed அப்படி வருதுன்னா மறுபடியும் ரேடியஸ் ஆர் தான் வருது. அதோட வேல்யூலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. பட் எகெயின் ரேடியஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அடுத்து வர்ற ஃபேக்டர் என்ன, டைம். டைம் அப்படிங்கிறது என்ன, கேபிட்டல் டீன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பீடு சொல்கிறாங்க, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வின்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ரைட்டா, மறுபடியும் ஆரை பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, டி இஸ் ப்ரொபோஷ்னல் டு, அதாவது டைம் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குதுன்னா, எஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, ஆர் பவர் டெல்டா. ஸோ இதுதான் முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதுதான். ஏன்னா டைம் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போ இப்படி டைம் கொடுத்துருக்கும் போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம். நமக்கு ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதினாலே போதும், ஈஸியாக கிடச்சிரும். அவங்க ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ஏ என்ன, ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, காமா என்ன, டெல்டா என்ன, மொத்தம் 5 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, டி இஸ் ப்ரொபோஷனல் டு எஸ் டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா, ஏ டு தி பவர் ஆஃப் பீட்டா, ரோ டு தி பவர் ஆஃப் காமா, ஆர் டு தி பவர் ஆஃப் டெல்டா. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இந்த 4ஐயும் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். சரியா, ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மற்ற எதுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா எம்எல் டி பவர் -2 ஃபார் ஃபோர்ஸ், லென்த்துக்கு எல், அப்போ என்ன வரும், mt பவர் -2. இது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு. ஏரியாவுக்கு உங்களுக்கு தெரியும் எல் ஸ்கொயர். டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம், மாஸ்னா எம், வால்யூம்னா எல் டு தி பவர் ஆஃப் 3, ஸோ எம்எல் பவர் -3 மாஸ் பை வால்யூம். ரேடியஸுங்கிறது ஆர், விச் இஸ் லென்த்தோட டைமென்ஷன் தான். டைமுங்கிறது டி.
ஸ்பீடு எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பீடு வரவே இல்லை. ஸோ ஸ்பீடை பற்றி நான் இப்போ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். எப்படி பண்ணணும், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது டி மட்டும்தான், அதாவது எம்முக்கு எம் எதுவும் இல்லை, எல் எதுவும் இல்லை, டி மட்டும் என்ன இருக்குது, பவர் 1 இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது கான்ஸ்டண்ட்டை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தோம்னா எஸ் இருக்குது. எஸ்ங்கிறது யாருன்னா mt பவர் -2 ஹோல் டு தி பவர் ஆல்ஃபா. அடுத்து ஏ இருக்குது. ஏனா என்ன, எல் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் பீட்டா. அடுத்து ரோ இருக்குது. ரோனா என்ன, ml பவர் -3 ஹோல் டு தி பவர் ஆஃப் காமா. அடுத்து ஆர் இருக்குது. ஆர்னா எல் மட்டும்தான், எல் டு தி பவர் ஆஃப் டெல்டா. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய எம்மோட பவர், எல்லோட பவர், டீயோட பவரை கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆல்ஃபா பீட்டா காமாவை பேஸ் பண்ணி. அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். முதல் விஷயமே இந்த கொஷினை பார்த்து இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டியை லிஸ்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பை டேரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் எழுதினா போதும், வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்போ என்ன, லெஃப்ட் சைடில் எம்முக்கு பவரில் பாருங்கள் 0 இருக்குது. ரைட் சைடில் எம்முக்கு பவரில் என்ன 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. இங்கே எம் இல்லை, இங்கே எம்முக்கு பவரில் 1 இருக்குது, 1 இன்ட்டு காமா, அப்போ காமா. ரைட். அடுத்து இங்கே எதுவுமே இல்லை, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்து செகண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன, எல்லுக்கு பவரில் பாருங்கள். எல்லுக்கு பவரில் லெஃப்ட் சைடில் 0 இருக்குது, இங்கே எல் பவர் எதுவுமே இல்லை, இங்கே எல் பவர் எதுவுமே இல்லை, ஸோ விட்டுடலாம். இங்கே எல்லுக்கு பவரில் 2 இருக்குது, அப்போ என்ன வரும், 2 பீட்டா. இங்கே எல்லுக்கு பவர் என்ன இருக்குதுன்னா -3 இருக்குது, ஸோ அப்போ -3 காமா. ரைட்டா. அடுத்து ப்ளஸ், இங்கே எல்லுக்கு பவரில் என்ன இருக்குது, டெல்டா இருக்குது. ஸோ கொஞ்சம் 3 வேரியபிளில் வருது, பெரிய ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து டீக்கு பவரில் பாருங்கள். டீக்கு பவரில் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இங்கே டீக்கு பவரில் பார்த்தீங்கன்னா -2 ஆல்ஃபா. அடுத்து நம்ம நேரத்துக்கு டி எங்கேயுமே இல்லை, இங்கேயும் டி இல்லை, இங்கேயும் டி இல்லை, இங்கேயும் டி இல்லை. ஸோ அவ்வளோதான், ஆல்ஃபா கிடச்சிருச்சு. ஆல்ஃபா என்ன, ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா -1/2. ஓகே, ஆல்ஃபா என்ன -1/2. இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை கண்டுபிடிச்சிடலாம். எதை கண்டுபிடிச்சிடலாம், ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0, காமா ஈக்குவல் டு என்ன -ஆல்ஃபா. அப்போ காமா ஈக்குவல் டு என்ன வந்துடும், +1/2ன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியுது. ஆல்ஃபா என்ன காமா என்னன்னு எடுக்க முடியுது, எனக்கு பீட்டா என்னன்னு தெரியல, டெல்டா என்னன்னு தெரியல. அப்போ இந்த ரெண்டு டீட்டெயிலும் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆல்ஃபாக்கு பதிலாக -1/2, காமாக்கு பதிலாக +1/2. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளால் சால்வ் பண்ணி எடுக்க முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது இந்த கொஷினில். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எங்கே மேட்ச் ஆகுது, ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/2னா இங்கே வருது, இது இல்லை, +1/2, இதுவும் +1/2 இல்லை, அப்போ இங்கேயும் வருது. அடுத்து காமா ஈக்குவல் டு என்னன்னா 1/2, காமா பீட்டா தெரியாது, காமா ஈக்குவல் டு 1/2 இங்கே வருது. சரியா, இது ரெண்டும் ரூல் அவுட் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இங்கே காமா -1/2, அப்போ அவுட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ சூஸ் ஆயிடும். சரியா, ஒரு கொஷினுக்கு நமக்கு 1 நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் தான் எடுக்க முடியும். ரொம்ப அதிகமாக ஃபிசிக்ஸில் நீங்கள் டைம் எடுக்க முடியாது. ரொம்ப பார்த்தோன்னே நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது முதல்ல டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபிசிக்கல் குவான்டிட்டியை லிஸ்ட் பண்ணணும். தென் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை கட் பண்ண தெரியணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு 2 விஷயம் தான் கண்டுபிடிக்கவே முடியும், மற்றதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ 2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 2 இன்ஃபர்மேஷன் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஆப்ஷன் ஏ சூஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஏயை பற்றியான இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏயை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, இதை வச்சு நம்மளால் ஏயை கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா டேரெக்டாக இல்லை. அது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்குது, ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸ்பீடுக்கும் ரேடியஸுக்குமான ரிலேஷன்ஷிப் தெரியணும், அதுக்கு இந்த லெசன் நம்ம படிச்சிருக்கணும். இந்த லெசனை டீப்பாக படித்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் அரைவ் பண்ண முடியும். ஸோ அது நமக்கு ரூல் அவுட் ஆயிடுச்சு, ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லை. தென் ஈக்குவேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண முடியும், ஏன்னா எம்முக்கு பவரில், எல்லுக்கு பவரில், டீக்கு பவரில்னு வரும்போது 3 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண முடியும்.
3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இங்கே 4 வேரியபிள் இருக்குது. அது லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம். 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது, 4 அன்னோன் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, சூஸ் பண்ண முடியுது. ஓகே, இதுவும் மேட்ச் ஆகுது. தென் இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பீட்டா ஈக்குவல் டு -1 காமா ஈக்குவல் டு 7/2 இருக்கு இல்லையா, அதை வேணால் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? இங்கே பாருங்கள், 2 பீட்டான் இருக்குது. 2 இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக என்ன போடுங்க, -1. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ. ஸோ 2 இன்ட்டு -1. அப்புறம் என்ன, -3 காமான் இருக்குது. -3 இன்ட்டு காமாக்கு பதிலாக என்ன இருக்குது, காமாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது 1/2 ப்ளஸ் டெல்டானா என்ன 7/2. இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர் வரணும், 0ன்னு வரணும். வருதான்னு பார்க்கலாமா? 2 இன்ட்டு -1 -2 -3/2 ப்ளஸ் 7/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா -7/2 ப்ளஸ் 7/2 0 வருது. அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டு. சரியா? இது வெரிஃபை பண்ணுறதுக்கு தான், இது டைம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் குயிக்காக ஆல்ஃபா காமா கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இந்த கொஷின் பாருங்கள். The potential energy of a particle moving along x direction varies v is equal to ax square by root x plus b ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா the dimensions of a square by b கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, எனர்ஜி அப்படின்னாலே ஒர்க் டன் ஃபார்முலா தான். ஒர்க்னா என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸுக்கு ml T⁻², டிக்கு ஒரு எல், அப்போ ml² T⁻², ml² T⁻². இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. லென்த்துக்கு என்ன, எல். சரியா? ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் ஆட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருதோ, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது இங்கே. ஏன்னா எனக்கு ஏக்கும் பிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியாது, அதுதான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா? a² by b என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பின்னா ரூட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன டைமென்ஷன் இருக்குமோ அதுதான் பிக்கும் இருக்கும். ஃபிசிக்ஸில் எப்போவுமே 2 சேம் யூனிட் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் யூனிட்டை என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. இப்போ 3 மீட்டர் 5 மீட்டர் ஆட் பண்ணலாம், 10 நியூட்டன் 5 நியூட்டன் ஆட் பண்ணலாம். சரியா? 3 மீட்டரையும் 5 செகண்டையும் ஆட் பண்ண முடியுமா, முடியாது. 2 டிஃப்ரெண்ட் யூனிட்டை ஆட் பண்ண முடியாது. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான் பிக்கும் வரும். எக்ஸ் அப்படிங்கிறது லென்த் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, L⁻⁴/2. ஏன்னா ரூட்னா பவரில் 1/2. அப்போ பிக்கு என்ன டைமென்ஷன், L⁻⁴/2 கிடச்சிருச்சு ஒன்று. இப்போ ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ விக்கு தெரியும் என்ன, ml² T⁻². ஏக்கு தெரியாது. எக்ஸுக்கு என்ன, L². கீழே ரூட் எக்ஸ் ப்ளஸ் பி ரெண்டுக்குமே என்ன வரும், L⁻⁴/2 தான். 2 டைம் ஆட் பண்ணலாம் தேவையில்ல, ரெண்டுக்கு யூனிட் என்ன, L⁻⁴/2 தான். இதுக்கு ஒரு L⁻⁴/2, இதுக்கு ஒரு L⁻⁴/2ன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பேசிக்காக கீழே இருக்கிற டேமுக்கான யூனிட் L⁻⁴/2. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ என்னன்னு கிடச்சிரும். சரியா? ஏ என்ன வரும், எம், இது L², இந்த L² கேன்சல் ஆயிரும், இந்த L⁻⁴/2 இங்கே போயிடும், T⁻⁻². இப்போ அவங்க கேட்டிருக்கிறதே என்ன கேட்டிருக்காங்க, a² by b கேட்டிருக்காங்க. a² by b. a² அப்படின்னா a ஸ்கொயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், m²ன்னு வந்துடும். நீங்கள் இங்கே ஆப்ஷன் பாருங்கள், எம்முக்கு பவரில் 3/2, எம்முக்கு பவரில் 1/2, இங்கே எம்முக்கு பவரில் 1, எம்முக்கு ஸ்கொயரில் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்ணை மூடிட்டு சியை டிக் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். சரியா? கண்ணை மூடிட்டு சியை டிக் பண்ணிட்டு போயிடலாம். எல் டி எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேயா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரணும் அப்படின்னா, வி கொடுத்துருக்காங்களா, விங்கிறது ml இருக்கும், விங்கிறது ml இருக்கும், எக்ஸுங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் தான், கீழே இருக்கிறதும் எல் தான். அப்போ வியோட டைமென்ஷன் முழுக்க வியோட டைமென்ஷனை ஏ டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏயோட டைமென்ஷன் விக்கு அப்படியே வரும். அப்போ விக்கு எம் இருக்குது, ஏக்கும் எம் இருக்குது. அப்போ நான் ஏயை ஸ்கொயர் பண்ணுறேன்னா எம்ஐ ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ எம்ஐ ஸ்கொயர் பண்ணுற ஆப்ஷன் சியில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சியை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். எல்டியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விக்கு வந்து எம் இருக்குது, ஏக்கும் எம் இருக்கும். ஏக்கு வந்து வேறு எந்த ஏயை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஏயை டிஸ்டர்ப் பண்ணுறது எல் இருக்குது, கீழே ரூட் எல் இருக்குது. ஸோ ஏல இருக்கக்கூடிய எம்மை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ ஏஏ ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா எம் ஸ்கொயர் வரணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஏமா வந்துருச்சுன்னா ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அது இனிஷியலாக டஃப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை கற்றுக்குவீங்க. பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்? எனக்கு ஏ ஸ்கொயர் பை பி இருக்குது, நான் ஏஐ கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? எல் டு தி பவர் ஆஃப் 1/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? எல் டு தி பவர் ஆஃப் 1ன்னு வந்துடும். t to the power of -2 ஸ்கொயர் பண்ணால் t to the power of -4 by b. bக்கு என்ன? l to the power of 1/2. bக்கு l to the power of 1/2. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா m ஸ்கொயர் l to the power of 1 - 1/2 t to the power of -4. அப்போ m ஸ்கொயர் l to the power of -1/2 t to the power of -4. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபிசிக்ஸில் ரெண்டு டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான் வரும், ஒரே டைமென்ஷன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The quantities which have same dimensions as those of solid angle. இந்த சாலிட் ஆங்கிளை நம்ம கிளாஸில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கு பெருசாக வந்து +1 +2ல் சாலிட் ஆங்கிள் அதிகமாக வராது. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட பிளேன் ஆங்கிள் இருக்கு இல்லையா? நார்மலாக இப்போ ஒரு லைன் இருக்குது. இந்த லைன்லேருந்து நான் ஒரு பர்டிகுலர் டிகிரி டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பிளேன் ஆங்கிள். இந்த தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியஸ், இந்த தீட்டா தான் எதை முடிவு பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. இந்த ஏ டு பியோட ஆர்க் லென்த்தை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் லென்த்தை டிசைட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஏபி அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் டைம்ஸ் தீட்டா. ரேடியஸ் டைம் தீட்டா. இந்த தீட்டா அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தீட்டா, தட் இஸ் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். தீட்டாக்கு யூனிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூனிட் இருக்குது. யூனிட் என்ன? ரேடியன். ரேடியன். ஆனால் டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன்னா நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்லையோ மாசு டைம் அதில் சொல்லணும். நீங்கள் ரேடியன் ஆங்கிளை போய் என்ன பண்ண முடியாது? லென்த்தில் சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. யூனிட் ரேடியன், ஆனால் என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. சாலிட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு 2D ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஒரு சர்க்கிளில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆங்கிளை விசுவலைஸ் பண்ண முடியும். ஒரு சர்க்கிளில் ஒரு ஆங்கிளை விசுவலைஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்பியரில் ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆங்கிளை விசுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சாலிட் ஆங்கிள். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, இது ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பியரில் நான் என்ன பண்ணுறேன்? 3 டைரக்ஷனில் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுறேன்? 3 டைமென்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆங்கிளை வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேயா? லைக் ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன், இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியா ஏ பை இந்த ரேடியஸ் r². சரியா? சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்டியன்னு சொல்லுவோம். சாலிட் ஆங்கிளோட யூனிட்டை ஸ்டெர்டியன்னு சொல்லுவோம். இதுக்கும் என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. சரியா? இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சாலிட் ஆங்கிளோட டைமென்ஷன் எதுக்கு இருக்கும், அதாவது டைமென்ஷன்ஸ் இல்லாத யூனிட் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஏன்னா ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், மேலேயும் மீட்டர் கீழேயும் மீட்டர். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்குது. ஆர்க் லென்த்னா அதுக்கு மீட்டர் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆங்குலர் ஸ்பீடுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேட்ச் ஆகிற ஆப்ஷன் என்ன? ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஸோ ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டினுக்கு, சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயினுக்கும் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A force defined by F is equal to alpha t square plus beta t acts on a particle at given time t. The factor which is dimensionless if alpha and beta are constants is. அதாவது என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இப்படி எழுதிக்க அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டின்னு எழுதிக்குங்க. டீங்கிறது டைம், ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை நான் இப்படி கம்பைன் பண்ணுறேன்.
இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணுறேன், கம்பைன் பண்ணுறேன். பீட்டா டி பை ஆல்ஃபா, ஆல்ஃபா டி பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா டி, ஆல்ஃபா பீட்டா பை டி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் கம்பைன் பண்ணுறேன். இதில் எந்த ஆப்ஷனுக்கு டைமென்ஷன்ஸே இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின். எஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் இவனுக்கு இருக்கும், அதே டைமென்ஷன் தான் இவனுக்கு இருக்கும். பேசிக் ரூல் நம்ம முன்னாடி பார்த்தோம். எஃபோட டைமென்ஷன் என்ன, ml t பவர் -2. அப்போ அதே டைமென்ஷன் தான் யாருக்கு இருக்கும், ஆல்ஃபா டி ஸ்கொயருக்கு இருக்கும். ஆல்ஃபா டீங்கிறது டைம் ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபாவோட யூனிட் தெரிஞ்சிச்சு. என்ன யூனிட், ஆல்ஃபாவோட யூனிட் என்னன்னா இந்த t பவர் 2 எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ml t பவர் -4. ரைட்டா, ml t பவர் -4. அடுத்து பாருங்க பீட்டா டீக்கும் என்ன அதே தான், ml t பவர் -2 ஈக்குவல் என்ன, பீட்டா இன்ட்டு டி. பீட்டாக்கு என்ன வரும், டி இங்கே வந்துருச்சுன்னா ml t பவர் -3. சரியா, ஆல்ஃபா டி ஸ்கொயருக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன்ஸ் தான் வரும், பீட்டா டீக்கும் ஃபோர்ஸோட டைமென்ஷன்ஸ் தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ml, இந்த டி ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா டி பவர் -2 ஆகும். ஆல்ரெடி அங்கே ஒரு டி பவர் -2 இருக்குது, டி பவர் -4. பீட்டாங்கிறது என்னன்னா ml, இங்கே டி பவர் -3 ஆகும். இப்போ நீங்கள் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு காம்பினேஷனில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், இங்கே பாருங்கள், பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு டீன்னு இருக்குது. பீட்டா பை ஆல்ஃபானா என்ன வரும், பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு டி. பீட்டா பை ஆல்ஃபானா இந்த ml இந்த ml ரெண்டு இதுலையுமே காமனாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். இங்கே டி பவர் -3, இங்கே டி பவர் -4, இங்கே ஒரு டி கேன்சல் ஆகுமா, ஆகாது. ஏன்னா இங்கே -3 இங்கே +1, ஸோ மேலே -2 ஆயிரும், கேன்சல் ஆகாது. ml டிஃபால்ட்டாக கேன்சல் ஆயிரும். சரி, அதனால் அதை போட வேண்டியதில்லை. இங்கேயும் ml இருக்கும், இங்கேயும் ml இருக்கும், இது டிஃபால்ட்டாக கேன்சல் ஆயிரும். டீயை மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ இங்கே டி பவர் -3 டி பவர் 1 மேட்ச் ஆகலை, டி பவர் -3 டி பவர் 1 மேட்ச் ஆகலை. சரியா, அப்போ இதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. என்ன டைமென்ஷன் இருக்குது, டி பவர் -2 by t power -4 which is t power 2. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர். ரைட்டா, இதோட டைமென்ஷன் டி ஸ்கொயர். அடுத்து பாருங்க ஆல்ஃபா டி பை பீட்டா. ஆல்ஃபா டி பை பீட்டானா ஆல்ஃபாங்கிறது ml t பவர் -4, டீங்கிறது டி, பீட்டாங்கிறது என்ன ml t பவர் -3. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இங்கே -4 இங்கே +1, அப்போ ml கேன்சல் ஆயிரும். இது என்ன வரும், t பவர் -3 by t பவர் -3. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ரைட்டா, ஸோ இதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஆல்ஃபா டி பீட்டா, ஆல்ஃபாக்கு டி பவர் -4 இருக்குது, பீட்டாக்கு டி பவர் -3 இருக்குது. அப்போ ஆல்ஃபாவோட ஒரு டைமை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் டி பவர் -3 ஆயிரும். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்காது, யூனிட்டே இருக்காது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்த டேர்முக்கு யூனிட்டே இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ ml டிஃபால்ட்டாக கேன்சல் ஆயிடுது, டி மட்டும் வராமல் பார்த்துக்கணும். இதுக்கு டி பவர் ஸ்கொயர்னு வருது. சரியா, இதுக்கு டி ஸ்கொயர்னு வருது, இதுக்கு என்ன வருது, டியூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன, இதுதான் ஆன்சர். மற்ற ரெண்டையும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாமா. ஸோ இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் ஆல்ஃபா டி ஸ்கொயருக்கு இருக்கும், அதே டைமென்ஷன் தான் பீட்டா டிக்கும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஆல்ஃபா என்ன பீட்டா என்ன அதோட டைமென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த மெக்கானிக்கல் குவான்டிட்டி விச் ஹேஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த மெக்கானிக்கல் குவான்டிட்டிக்கு மாஸ் பவர் -1 அப்படிங்கிற டைமென்ஷன்ஸ் உள்ள வரும்னு கேட்டிருக்காங்க. மாஸ் பவர் -1 வரும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதோட ஒரு ரேடியஸை மல்டிப்ளை பண்ணால் அது ஆங்குலர் மொமெண்டம். கண்டிப்பாக ஆங்குலர் மொமெண்டத்துக்கு m பவர் -1 வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே m பவர் 1 தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வருமானு பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை கவர்ன் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் பை டைம். ஒரு 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 கண்டக்டர் இருக்குது, ஒரு கண்டக்டரில் நான் ஹீட் அப்ளை பண்ணுறேன், இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் T1, இங்கே டெம்பரேச்சர் T2. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா A, இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L. அப்படின்னா ஒரு செகண்டில் எவ்வளவு ஹீட் போகுது அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் ப்ரொபோஷனலாக இருக்கும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், தென் ஏரியா, தென் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. நான் ஏன் இதை சொல்கிறேன், இங்கே தேவையே இல்லைனாலும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் மைண்டில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, ஒரு கண்டக்டர் இருக்குது, ஒரு கண்டக்டரில் நீங்கள் ஹீட் சப்ளை பண்ணுறீங்க, இந்த ஹீட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஒரு செகண்டுக்கு
எவ்வளோ வேகமாக ஹீட் ஃப்ளோ ஆகுது. இதை முடிவு பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் ஹீட்டை கொடுக்குறீங்க, தென் இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டெல்டா டி. தென் இந்த லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் ஹீட் போகும், அப்போ பை எல். அப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நீங்கள் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றும் போது வர்றது தான் என்ன, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா ஹீட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜினா என்ன, மாஸ் டு தி பவர் ஆஃப் 1 தான் இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே மாஸ் ஃபேக்டரே இல்லை. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு மாஸ் டு தி பவர் ஆஃப் 1 தான் இருக்குமே தவிர மாஸ் டு தி பவர் ஆஃப் -1 வராது. டார்க்கோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு m⁻1 தான் வரும், அப்போ டார்க்குக்கும் m⁻1 தான், அப்போ டார்க்கும் இல்லை. ஸோ இது இல்லை. அடுத்து என்ன, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா F is equal to G into m1 m2 by r². ரைட்டா? இந்த ஃபார்முலா நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். எஃபோட டைமென்ஷன் என்ன, ml⁻², g. இங்கே என்ன வரும், m² ஆயிரும், இதுக்கு என்ன l². அப்போ இந்த m⁻2 இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி m⁻1 இருக்குது, இந்த m⁻2 இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா m⁻2 ஆயிரும். இதுக்கு ஜியோட டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு m⁻2 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா m⁻−1 வந்துடும். அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் கரெக்டான ஆன்சர். மற்ற மூணுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் டைரெக்டாக மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், தெர்மல் கண்டக்டிவிட்டி மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டார்க் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு சொல்லவே தேவையில்ல, மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், பட் இன்வெர்ஸாக டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுதான் முக்கியம். சரியா, m⁻⁻1 வரும். ரைட்டா? உங்களுக்கு டைரெக்டாக யூனிட் தெரிஞ்சிருச்சு, டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ரைட்டா? தெரியல அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு என்ன பண்ணணும், குயிக்காக வந்து ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். The physical quantity that has the same dimensional formula as pressure. ப்ரெஷருக்கு இருக்கிற மாதிரியே எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரெஷர்னா கண்ணை மூடிட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ்னா ml⁻², ஏரியானா l². அப்போ ml⁻−1 t⁻−2. ரைட்டா? இது டைமென்ஷனல் ஃபார்முலா, இது ஒரு சைடு இருக்கட்டும். ஃபார்முலாவாக பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு கண்டிப்பாக என்ன வராது, ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிற ஃபார்முலா கிடையாது. ஃபோர்ஸு டெஃபினட்டாக இல்லை, மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி அதுவும் இல்லை. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, இதுக்கு நோ யூனிட். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஃபார்முலா. அப்போ ப்ரெஷருக்கும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும், அதாவது F பை ஏரியா அப்படிங்கிற அந்த லாஜிக்கோட தான் வந்து நிற்கும். கரெக்டா? அப்போ இதுதான் கரெக்டு. ஏபிசியை டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா விஸ்காசிட்டிக்கு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஃபார்முலா கிடையாது, ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே தப்பாயிரும், மொமெண்டமும் அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், தப்பாயிரும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தான் நமக்கு என்ன வரும், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே டைமென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா, அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் ஃபோர்ஸ் பை ஏரியா, அது ப்ரெஷரோட மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ml⁻², a⁻−2 பிலாங் டு தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் உள்ளே வந்திருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் φ, அடுத்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் L, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி μ, பெர்மிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ε0. ஒவ்வொன்றுக்கும் பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வரணும். φ அப்படின்னா நீங்கள் 11th இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது induced EMF voltage is equal to d∅dt. நெகட்டிவ் சைன்லாம் வரும், அதெல்லாம் தேவையில்லை, d∅dt இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, பிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BIL, லொரான்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்குது, ஒரு ஒயரில் கரண்ட் போகுது, அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, BIL. சரியா? சைன் தீட்டா வரும், அது தேவையில்லை. அதே மாதிரி இண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயில் இருக்குது, இந்த காயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த காயிலில் கொடுக்குற கரண்ட்டை வேரி பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், EMF. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், V is equal to L into dI/dt, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னா நிறைய ஃபார்முலா இருக்குது, பட் ஈஸியான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 ஒயர் இருக்குது, இந்த ஒயர்லையும் கரண்ட் போகுது, இந்த ஒயர்லையும் கரண்ட் போகுது, I1 I2.
இது ரெண்டையும் நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா எப்படி ரெண்டு சார்ஜுக்கு இன்பிட்வீனில் கூலும் லா உங்களுக்கு தெரியும் 1/4πε0 q1 q2/r². இது தெரியும். ரெண்டு சார்ஜுக்கு இன்பிட்வீனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ அதே மாதிரி ரெண்டு கரண்ட் கேரிங் ஒயருக்கு இன்பிட்வீனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அது எப்படி எழுதணும்? ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த். இங்கே 1/4π இருக்கா, இங்கே 1/4π வரும். இங்கே ε0 கீழே இருக்குது, இங்கே μ0 மேலே போயிடணும். I1 I2 போட்டுறணும். I1 I2 பை இந்த கேப் A. சரியா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரணும்? F/L = μ0/4π I1 I2 by L. அடுத்து ε0னா இந்த இருக்குது. F = 1/4π ε0 q1 q2/r². ரைட்டா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக நாலுக்குமே டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன். குயிக்காக நீங்கள் இந்த ஃபார்முலாவை எழுதணும். பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டே வரணும். எழுதிட்டே வந்தீங்கன்னா தான் 1 மினிட்குள்ளே இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். இல்லைனா டைம் எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், F = BILன்னு இருக்குது. Fக்கு என்ன? mL/T⁻². Bக்கு தெரியாது, Iக்கு வந்து A, கரண்ட்டுக்கு வந்து A, இதுக்கு L. சரியா? Bக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த L கேன்சல் ஆயிரும், m⁻²ன்னு வந்துடும். சரியா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பிக்கு எல்லாத்துக்குமே பைஹார்ட் பண்ண மனப்பாடம் ஆயிரும் அது ஆட்டோமேட்டிக்காகவே. சரியா? பட் அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். பட் நான் எப்போவுமே சொல்கிறது ஃபோர்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மற்ற எல்லாத்தையும் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மற்ற கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ B = என்ன? m⁻². B × A போட்டோம்னா சரி, m⁻², A⁻1. இந்த A எங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போது B × ஏரியா, 5க்கு என்ன ஃபார்முலா? B × ஏரியா. B × ஏரியானா m⁻², A⁻1. ஏரியாங்கிறது என்ன? L². க்ளோஸாக வருது. பட் என்ன இருக்குது? இங்கே A⁻2 இருக்குது, இங்கே A⁻1 இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லை. செல்ஃப் இண்டக்டன்ஸ் அடுத்து வருது. செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. V = L × di/dt. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா V = L × di/dt ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா V அப்படிங்கிறது என்னென்னா வோல்டேஜ்னா ஒர்க் டன் பை சார்ஜ். இந்த ஃபார்முலா. சரியா? எல்லுக்கு தெரியாது, கரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா I அப்படியே வச்சுக்கலாம், இதை டைம் Tன்னு வச்சுக்கலாம். ஒர்க் டன்னா எனர்ஜினா mL/T⁻²ஓட ஒரு L மல்டிப்ளை பண்ணும், mL²T⁻². சார்ஜ்னா கரண்ட் × டைம், அப்போ A × T. எல்லுக்கு தெரியாது, இதுக்கு கரண்ட்டு, இதுக்கு டைமுக்கு T. சரியா? இந்த T கேன்சல் ஆயிரும். அப்போ L = என்ன வந்துடும்? mL²T⁻². இந்த A மேலே போயிடுச்சுன்னா A⁻1, இந்த A இங்கே வந்துருச்சுன்னா A⁻1, A⁻2. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் கரெக்டு. L = என்ன? mL²T⁻², A⁻2ங்கிறது எதுக்கு மேட்ச் ஆகுது? செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு மேட்ச் ஆகுது. ரைட்டா? ஸோ இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் 12th படிக்கும்போது நிறைய இதை விட ஈஸியான ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. எனர்ஜி இண்டக்டருக்கு 12LI² ஒரு ஃபார்முலா இருக்குது. எனர்ஜி = இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லுக்கு எழுதலாம். ஏன்னா எனர்ஜினா என்ன? mL²T⁻². சரியா? எல்லுக்கு தெரியாது, இதுக்கு A². அப்போ எல் அப்படிங்கிறது என்ன வந்துடும்? mL²T⁻², A⁻2ன்னு குயிக்காக அரைவ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸ்லேருந்து நீங்களாக என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஹேவ். பிளேன் ஆங்கிளுக்கும் சரி சாலிட் ஆங்கிளுக்கும் சரி என்ன இருக்கும்? யூனிட்ஸ் இருக்குமா? எஸ், யூனிட் இருக்குது. பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன், டிகிரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ரேடியன் தான் அதுக்கான யூனிட்டு. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஸ்டெர்டியன் அப்படிங்கிறது அதோட யூனிட்டு. டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தப்பு. நோ யூனிட்ஸ்னு சொல்கிறதும் தப்பு. ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறதும் தப்பு. ஸோ யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்கும், டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் எம்லையோ எல்லையோ டீலையோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. லென்த்தாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமானா முடியாது. தீட்டாவை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ரைட்டா? ஸோ யூனிட்ஸ் இருக்கும், டைமென்ஷன்ஸ் இருக்காது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா E and G respectively denote energy and gravitational constant.
தென் E by G யோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். ஈனா என்ன? எனர்ஜி. எனர்ஜினா ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ml t பவர் மைனஸ் 2 ஃபோர்ஸ் இன்டு லென்த் போட்டிங்கன்னா ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. ஜிங்கிறது என்ன? அரைவ் பண்ணுங்க. F is equal to G into M1 M2 by R ஸ்கொயர். ஸோ எஃப்க்கு ml t பவர் மைனஸ் 2 G, இதுக்கு m ஸ்கொயர், இதுக்கு l ஸ்கொயர். அப்போ ஜிக்கு என்ன வரும்? இந்த m ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா m பவர் மைனஸ் 1, l பவர் 3, t பவர் மைனஸ் 2, l ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா l பவர் 3. ஸோ ஜிக்கு என்ன? m பவர் மைனஸ் 1, l டு தி பவர் ஆஃப் 3, t டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2. அப்போ E by G பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக m by m பவர் மைனஸ் 1 என்ன ஆயிரும்? m ஸ்கொயர் ஆயிரும். l ஸ்கொயர் பை l பவர் 3 தான் l பவர் மைனஸ் 1, t பவர் மைனஸ் 2 t பவர் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ t டு தி பவர் ஆஃப் 0. சரியா? t டு தி பவர் ஆஃப் 0. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? m ஸ்கொயர் வர்றது இந்த ரெண்டுல இருக்குது. l டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1 ஆப்ஷன் பி தான். ஏன்னா t டு தி பவர் ஆஃப் 0. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். E G ரெண்டுக்கும் டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். If force, acceleration, time are chosen as fundamental physical quantities, find the dimensions of energy. சரியா? அதாவது நம்ம யூஸ்வலாக ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக எம்எல்டியை தான் வச்சுருப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைம் இதை வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எனர்ஜியை வந்து பார்த்தோம்னா நீங்கள் அரைவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சலரேஷன் அண்ட் டைமில் சொல்லணும். ஆக்சலரேஷன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். கரெக்டாக? வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டைம் ஸ்கொயர். சரியா? அப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயர். யூனிட் தெரியுங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம்? ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம் ஸ்கொயர் இப்படி போட்டுடலாம். அப்போ எஃப் ஏ டி ஸ்கொயர். எஃப் ஏ டி ஸ்கொயர் எதில் வருது? ஆப்ஷன் சியில் வருது. ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணணும்? எனர்ஜியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைமில் எழுதணும். அப்போ என்ன? ஆக்சலரேஷன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தானே? ஆக்சலரேஷன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். எனர்ஜியோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது நியூட்டன் இன்ட்டு மீட்டர். நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு. ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீட்டரோட இடத்துல ஆக்சலரேஷன் இன்ட்டு செகண்ட் ஸ்கொயர்னு போட்டால் போதும். அப்போ நியூட்டன்னா ஃபோர்ஸு, ஏனா ஆக்சலரேஷன், எஸ்னா டி. அப்போ எஃப்ஏ டி ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு பேசிக் டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைமாக எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். அடுத்து ஏற்கனவே பார்த்தது தான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னா ml t பவர் மைனஸ் 2 பை எல் ஸ்கொயர். அப்போ m l டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1, t டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2. ஆப்ஷன் சி. ஈஸி கொஸ்டின். ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். ரைட்டா? ml பவர் மைனஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் அப்படிங்கிறது. இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ரைட்டா? இதுலேருந்து தான் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா மாடிஃபை ஆகி வருது. இதுதான் கேட்குறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஸ்டினோட காம்ப்ளெக்சிட்டியை கூட்டுறாங்க. ரைட்? ஸோ ஆப்ஷன் சி தான் என்ன கரெக்டான ஆன்சர். எதுக்கு? டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. தேர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தேர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னோன்னா நான் சொன்ன ஃபார்முலா என்ன சொன்னேன்? எனக்கு ஒரு கண்டக்டர் எடுத்துக்கணும். இந்த கண்டக்டருக்கு நான் என்ன பண்ணணும்? ஹீட் கொடுக்கணும். இந்த ஹீட்டு எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஏரியா, தென் இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், தென் இந்த லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். சரியா? இதை ஈக்குவல் டு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அதாவது ஹீட் பை டைம் இஸ் ப்ரொபோஷ்னல் டு ஏரியா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஈக்குவல் டுன்னு போடும்போது வரக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் என்ன? தேர்மல் கண்டக்டிவிட்டி. அதுக்கு யூனிட் தான் கேட்குறாங்க. ஹீட்னா ஜூல், டைம்னா செகண்ட். ரைட்டா? கேக்கு தெரியாது. ஏனா மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சருக்கு கெல்வின், இதுக்கு மீட்டர். ஜூல் பெர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதை தான் என்ன சொல்லுவோம்? வாட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மீட்டர் இங்கே வந்துச்சுன்னா மீட்டர் பவர் மைனஸ் 1, கெல்வின் இங்கே வந்துச்சுன்னா கெல்வின் பவர் மைனஸ் 1. ஸோ ஆப்ஷன் என்ன? வாட் மீட்டர் பவர் மைனஸ் 1, கெல்வின் பவர் மைனஸ் 1. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நீட் 2017 கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள்.
a physical quantity of the dimensions of length, a physical quantity of the dimensions of length that can be formed out of C, G and E square by 4 pi epsilon naught. சரியா? C அப்படிங்கிறது வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டினா LT to the power of -1. G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன். F is equal to G into m1 m2 by r square. Fனா ml t power -2. G இதுக்கு m square, இதுக்கு L square. அப்போ Gக்கு என்ன வரும்? m to the power of -1, m to the power of -1, L to the power of 3, t to the power of -2. இது யார்? E square by 4 pi epsilon 0. ஏன்னா E அப்படிங்கிறது சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. ஈங்கிறது சார்ஜ்னா இந்த டேர்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught q1 q2 by r square. q1 q2ஓட பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா E இருக்குது. ஈனா என்ன? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இவனுக்கான டைமென்ஷன்ஸ் வேணும். எதுக்கான டைமென்ஷன்? இங்கே பாருங்கள், இந்த டேர்முக்கான டைமென்ஷன்ஸ் வேணும். ஏன்னா q1 q2 அப்படிங்கிறது ஜென்ரலாக சார்ஜு. q1ஓட பிளேஸில் E இருக்குது, q2ஓட பிளேஸ்லையும் E இருக்குது. பட் யூனிட் என்ன? கூலும் தான். அப்போ q1 q2 by r square அப்படிங்கிறது q1 q2 by 4 pi epsilon naught அப்படிங்கிறது நத்திங் பட் என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். ஃபோர்ஸ்னால் என்ன? ml t power -2. அதோட ஒரு ரேடியஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும். அப்போ ரேடியஸ் ஸ்கொயர்னால் L ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? ml3 t power -2 ஆயிரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, a physical quantity of the dimensions of length வரக்கூடிய டைமென்ஷன்ஸ், லென்த்து டைமென்ஷனாக வரணும். அப்படி வர்றதுக்கு இதில் எந்த காம்போ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இதில் எந்த காம்போ சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம இந்த மூணே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். சி ஸ்கொயர்னு இருக்குது. சி ஸ்கொயர்னால் என்ன? ஏங்கிற ஆப்ஷன் நான் செக் பண்ணுறேன். சி ஸ்கொயர்னால் எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஜி இன்ட்டு ஜிங்கிறது யார்? ஜிங்கிறது யார்? எம் பவர் -1, எல் டு தி பவர் ஆஃப் 3, டி டு தி பவர் ஆஃப் -2. சரியா? அப்புறம் இ ஸ்கொயர் பை 4 pi epsilon naught அப்படிங்கிறது யார்? எம் எல் டு தி பவர் ஆஃப் 3, டி டு தி பவர் ஆஃப் -2 ஹோல் டு தி பவர் 1/2. மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா வெறும் எல் மட்டும்தான் வரணும். எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த் வெறும் எல் மட்டும்தான் வரணும். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2, இந்த m பவர் -1 m கேன்சல் ஆயிரும். L பவர் 3 L பவர் 3னா L டு தி பவர் ஆஃப் 6, t டு தி பவர் ஆஃப் -2 t டு தி பவர் ஆஃப் -2னா t டு தி பவர் ஆஃப் -2 -2னா -4 ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/2 இருக்குது. ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? L ஸ்கொயர் டி பவர் -2, L டு தி பவர் ஆஃப் 6க்கு ரூட் எடுத்திங்கன்னா L டு தி பவர் ஆஃப் 3, L டு தி பவர் ஆஃப் 6க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? L டு தி பவர் ஆஃப் 3. t டு தி பவர் ஆஃப் -4 ரூட் எடுத்தால் t டு தி பவர் ஆஃப் -2. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். ஏன்னா இங்கே L டு தி பவர் ஆஃப் 3 இருக்குது, இங்கே L டு தி பவர் ஆஃப் 2 இருக்குது. பட் இங்கே L டு தி பவர் ஆஃப் -3 இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அல்லது இங்கே L டு தி பவர் ஆஃப் -2 இருந்தால் இங்கே ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா L டு தி பவர் ஆஃப் 5 t டு தி பவர் ஆஃப் -4ன்னு வருது. சரியா? இப்போ நான் இதை எப்படி யோசிக்கிறேன்? எனக்கு வெறும் எல் மட்டும் வரணும்னு வைங்களேன். இந்த எல் ஸ்கொயர் என்னவாக இருக்கணும்? டிவிஷனில் இருக்கணும். அதுக்கு ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. இந்த ஆப்ஷன் இருக்குது. சரியா? அதே மாதிரி டி பவர் -2 டிவிஷனில் வந்துருச்சுன்னு வைங்க. எல் ஸ்கொயரும் டி பவர் -2 டிவிஷனில் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் மேட்ச் ஆயிரும். ஏன்னா எல் மட்டும்தான் வரணும். எல் மட்டும்தான் வரணும்னா இந்த டேர்ம் டிவிஷனில் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். டிவிஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த சி ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுக்கு பதிலாக டிவிஷனில் இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மற்றதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா டைம் அன்வான்டாக டிலே ஆகும் நமக்கு. இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1/c ஸ்கொயர் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிய வருது? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம் எல் டு தி பவர் ஆஃப் 3 டி டு தி பவர் ஆஃப் -2. பிராக்கெட்டுக்கு வெளியே எல் ஸ்கொயர் டி பவர் -2 இருக்குது. அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய டேர்ம் டிவிஷனில் இருந்துச்சுன்னா எனக்கு சிம்பிளாக எல்லுன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ ஏலேருந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஏல சி ஸ்கொயர் வெளியே இருக்குது, டியில் வந்து சி ஸ்கொயர் டிவிஷன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ blank constant h, speed of light in vacuum c and Newton gravitational constant g are three fundamental constants. Which of the following combination of these has the
டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த். முன்னாடி பார்த்த மாதிரி அதே கொஷின் தான். ஹச்சுங்கிற பிளாங்க் கான்ஸ்டன்ட், லைட்டுங்கிற ஸ்பீடு, ஜிங்கிற கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த மூணையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் என்ன வரணும்? லென்த் மட்டும் வரணும். ஸோ நான் இப்போ பேசிக்காக யூனிட் மட்டும் எழுதுகிறேன். ஹச் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ, இதுலேருந்து எடுத்துக்கங்க. அல்லது L ஈக்குவல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு NH பை 2π, இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஹச்சுங்கிறது ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன யூனிட்டோ அதே தான் வரும். ஆங்குலர் மொமெண்டம்னா MVR, MVRனா M LT பவர் -1, இந்த ஆரை மல்டிப்ளை பண்ணால் L². அப்போ ml² T பவர் -1, ml² T பவர் -1. அல்லது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஹச்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? இப்போ சிங்கிறது யார்? LT பவர் -1, வெலாசிட்டி தானே, மீட்டர் பர் செகண்ட், LT பவர் -1. ஜிங்கிறது நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம், m to the power of -1, L to the power of 3 and T to the power of -2. ஃபார்முலா இது. ஒவ்வொரு டைமும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. G into m1 m2 by r². எஃப்க்கு MLT பவர் -2, இந்த m² இங்கே வந்துச்சுன்னா -1 ஆயிரும். இந்த கீழே இருக்கக்கூடிய L² இங்கே வந்துச்சுன்னா L பவர் 3 ஆயிரும். T பவர் -2 ஆஸ் யூஷுவல் அப்படி இருக்கும். இப்போ எந்த காம்பினேஷனில் இதை பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் எல்லா இதுலேயுமே ரூட் ஆஃப் ஹச்ஜி இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் ரூட் ஆஃப் ஹச்ஜி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஹச்ஐயும் ஜிஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தோம்னா மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஹச்ஐயும் ஜிஐயும் மல்டிப்ளை பண்ணேன்னா m to the power of -1 கேன்சல் ஆயிரும். L² L பவர் 3 L to the power of 5ன்னு வரும். T பவர் -1 T பவர் -2னா T பவர் -3ன்னு வரும். சரியா? ஹச்ஜியை மல்டிப்ளை பண்ணால் இப்படி வருது. ரைட்? கீழே வந்து பார்த்தீங்கன்னா C to the power of 3/2 C to the power of 5/2. ஸோ நம்ம எதை செக் பண்ணி பார்க்கலாம்? C to the power of 5/2 ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வெறும் L மட்டும் வரணும். அப்போ C to the power of 5/2னா சிங்கிறது யார்? LT பவர் -1 ஹோல் டு தி பவர் ஆஃப் 5/2. சரியா? கண்டிப்பாக என்ன ஆகாது? கேன்சல் ஆகாது. சாரி, இதுக்கும் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கும் ரூட் எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கும் என்ன வரும்? பவர் 1/2 இருக்கும். அப்போ L to the power of 5/2, இங்கேயும் L to the power of 5/2 கேன்சல் ஆயிடுது. சரியா? இங்கே பாருங்கள், L to the power of 5/2, T to the power of -3/2. இங்கே பார்த்தீங்கன்னா L to the power of 5/2, T to the power of -5/2. ஸோ இங்கே என்ன ஆயிருது? லென்த்து கேன்சல் ஆயிடுது. எனக்கு லென்த்து கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஏன்னா ரூட் ஆஃப் ஹச்ஜின்னு இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் ஹச்ஜினா L to the power of 5 T to the power of -3 அப்படிங்கிறது ஹச்ஜி அப்படிங்கிறது. ரூட் போட்டிங்கன்னா பவரில் -1/2. அப்போ ஆன்சர் என்ன வருது? L to the power of 5/2 T to the power of -3/2. செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன? செகண்ட் ஆப்ஷன் 3/2. ஸோ 3/2 செக் பண்ணுறேன். 3/2 செக் பண்ணால் L to the power of 3/2 T to the power of -3/2. ஸோ பர்ஃபெக்ட், கேன்சல் ஆயிடுது. L to the power of 5/2 L to the power of 3/2. அப்போ L to the power of 5/2 -3/2 which is L to the power of 2/2 அல்லது 1. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எய்தர் ஏபியை வச்சு பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஒவ்வொன்றையும் உட்காந்து தனித்தனியாக செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். எல்லாத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தென் அதை எப்படி இந்த பவரில், மல்டிப்ளிகேஷனில், டிவிஷன்லாம் பிளெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி VC of a liquid flow, VCங்கிறது velocity of a liquid flowing through a tube are expressed as eta to the power of x, rho to the power of y, r to the power of z, where eta, rho, r are the coefficient of viscosity of liquid, density of liquid, radius of tube. So etaங்கிறது என்ன? விஸ்காசிட்டிங்கிறது ஈட்டா. சரியா? ரோங்கிறது டென்சிட்டி என்ன? ரோ. சரியா? ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். இப்போ ஈட்டாக்கு டைமென்ஷன்ஸ் தெரியணும், ரோக்கு டைமென்ஷன் தெரியணும், விக்கு டைமென்ஷன் தெரியணும். ஏன்னா விசி அப்படிங்கிறது இந்த மூணே டிபெண்ட் பண்ணியிருக்குது. கரெக்டாக? ஸோ விசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா LT பவர் -1 பிரச்சனை இல்லை. ஈட்டாக்கு என்ன வரும்? ஈட்டா அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா, ஸ்டோக்ஸ் லாவோட ஃபார்முலா. F = 6π ஈட்டா AV. எஃப்ங்கிறது யாருன்னா MLT பவர் -2, ஈட்டாக்கு தெரியணும். ஏங்கிறது L, இது LT பவர் -1. அப்போ ஈட்டாவோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஸ்காசிட்டிக்கு M
எல்லை மல்டிப்ளை பண்ணால் எல் ஸ்கொயர், அங்கே போச்சுன்னா எல் டு தி பவர் ஆஃப் -1 ஆயிரும். டி பவர் -2 இந்த டி பவர் -1 அங்கே போச்சுன்னா டி டு தி பவர் ஆஃப் -1 ஆயிரும். அதாவது ml டி பவர் -2 பை எல் ஸ்கொயர் டி பவர் -1. ஸோ ஈட்டாக்கு என்ன m l டு தி பவர் ஆஃப் -1 t டு தி பவர் ஆஃப் -1. டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம், அப்போ ml டு தி பவர் ஆஃப் -3. ரேடியஸ்க்கு எல் மட்டும். ரைட்டா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, v வந்து இப்படி ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வியோட டைமென்ஷன் m பவர் 0 lt பவர் -1 வியோட டைமென்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈட்டாக்கு என்ன m l டு தி பவர் ஆஃப் -1 t டு தி பவர் ஆஃப் -1 ஹோல் டு தி பவர் ஆஃப் x. அடுத்து ml டு தி பவர் ஆஃப் -3 ஹோல் டு தி பவர் ஆஃப் y. அடுத்து l ரேடியஸ்க்கு பவர் z l டு தி பவர் ஆஃப் z. இப்போ எப்படி மேட்ச் பண்ணலாம்? ரெண்டு சைடும் எம்மோட பவரை கம்பேர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் என்னன்னு தெரிய வருதான்னு பாருங்கள். இங்கே எம்முக்கு பவரில் என்ன இருக்குது, 0 இருக்குது. இங்கே எம்முக்கு பவரில் எக்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்த இதில் எம்முக்கு பவரில் என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ பேசிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -y. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -yன்னு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, அவுட் ஆயிரும். சரியா? -1 இதுவும் அவுட் ஆயிரும். -1 இதுவும் அவுட் ஆயிரும். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிளாக இங்கேயே முடிச்சிடலாம். எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு பவரில் 0, அப்போ இங்கேயும் எம்முக்கு பவரில் எக்ஸ் இருக்குது, இங்கே எம்முக்கு பவரில் ஒய் இருக்குது. x + y = 0. ஏன்னா அவன் ஆப்ஷன் கொடுத்துட்டான், தனித்தனியாக கேட்கல. எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு இசட் என்னன்னு தனித்தனியாக கேட்கல. சரியா? எக்ஸ் ஒய்யோட இசட்டோட காம்பினேஷன் கொடுத்துட்டான். நமக்கு தெரிய வருது எக்ஸ் அப்படிங்கிறது -y. அப்போ எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு -1 இருக்கணும், அல்லது எக்ஸுக்கு -1னா ஒய்க்கு 1 இருக்கணும். இந்த மேட்ச் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், -1 இல்லை, 1 இல்லை, -1 இல்லை. அப்போ ஆப்ஷன் சி டிஃபால்ட்டாக கரெக்ட் ஆயிரும். மற்றதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்ஸ், வெலாசிட்டி அண்ட் டைம் ஆர் டேக்கன் அஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டைமென்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கேட்குறாங்க, அதாவது FVTயில் மாஸை கேட்குறாங்க. சரியா? மாஸுக்கு டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் சொல்லணும், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டைமில் சொல்லணும். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுங்கிறது என்ன, வெலாசிட்டி பை டைம். ஆக்சலரேஷனுங்கிறதுனா வெலாசிட்டி பை டைம். அப்போ மாஸ் தானே வேணும். மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், FT/Vன்னு வந்துடும், அல்லது FV⁻⁻1 × T. சரியா? எந்த ஆப்ஷன், டி. ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த பேர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன்ஸ். சரியா? எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரே டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இம்பல்ஸ்ன்னு இருக்குது. இம்பல்ஸ்னால் மொமெண்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் மொமெண்டத்தை தான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர்/செகண்ட். கரெக்டாக? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன்னா நியூட்டன்/மீட்டர். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது சிக்மான்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த், அப்போ நியூட்டன்/மீட்டர். ரெண்டும் மேட்ச் ஆகாது. ரைட்டா? ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஒர்க். ஆங்குலர் மொமெண்டம்னா ஃபார்முலா வந்து MVR. MVRனா எப்படி இருக்கும், எனக்கு கிலோகிராம் மீட்டர்/செகண்ட். சரியா? இதுக்கு ஒரு ஆர்னா மீட்டர்²/செகண்ட். ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். ஒர்க்னா என்ன, ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர். மேட்ச் ஆகாது. நியூட்டன் மீட்டர்னா என்ன வரும், ml² T⁻⁻2 வரும். ரைட்டா? இது மேட்ச் ஆகலை. அடுத்து பாருங்கள், ஒர்க் அண்ட் டார்க். ஒர்க் அண்ட் டார்க் ஈஸி, ஏன்னா அதுதான் டைரக்டான ஆன்சர். எப்படி, ஒர்க்குனாலும் நியூட்டன் மீட்டர், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். டார்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஒர்க்குனா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், டார்க்னா என்ன வரும், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டியை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ்னா Nm/m², எனர்ஜினா என்ன, நியூட்டன் மீட்டர். இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. சரியா? ஸோ ABD மூணுமே தப்பு. சி தான் என்ன கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் μ0 ε0 பவர் -1/2. ஏன்னா μ0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெர்மியபிலிட்டி. ε0ங்கிறது என்ன, பெர்மிட்டிவிட்டி. இது பெர்மியபிலிட்டி. ε0ங்கிறது என்ன, பெர்மிட்டிவிட்டி. ஸோ μ0க்கு ε0க்கு தனித்தனியாக டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி பவரில் -1/2 போடுறது ரொம்ப சுற்றி போகிற மெத்தடு. நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வரும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். C = யார், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் = 1/√μ0 × ε0.
அதாவது இந்த மியூஜ் 1/√ மியூ 0 இன்ட்டு எப்சிலான் 0னா மியூ 0 இன்ட்டு எப்சிலான் 0 பவர் 1/2 அல்லது மியூ 0 இன்ட்டு எப்சிலான் 0 பவர் -1/2 அப்படிங்கிறது யாருன்னா சி. இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் யார்? வெலாசிட்டி ஆஃப் லைட் LT பவர் -1 ஆப்ஷன் சி. ஈஸியாக போட்டு போயிடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The density of a material in CGS system of units is 4 gram per centimeter cube. அதாவது டென்சிட்டி கொடுத்துருக்காங்கப்பா 4 gram per centimeter cubeல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா in a system of unit in which unit of length is 10 centimeter. அதாவது நீங்கள் ஒரு சிஸ்டம் எடுத்துக்குங்க. அந்த சிஸ்டமில் 1 யூனிட் லென்த், நான் 1Lன்னு பேர் வச்சுக்கிறேன். 1L அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர். அண்ட் 1 யூனிட் ஆஃப் மாஸ் 1m அப்படிங்கிறது என்ன 100 கிராம் அப்படின்னா இப்போ டென்சிட்டி என்னன்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபை வேறு யூனிட்டில் கேட்கல, அவங்களா ஒரு யூனிட் கொடுக்குறாங்க. என்ன யூனிட் கொடுக்குறாங்க? என்னோட கேஸில் 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு யூனிட்டு, 100 கிராம் அப்படிங்கிறது தான் 1 யூனிட் ஆஃப் மாஸ். இப்போ எப்படி போடுறது? எனக்கு அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 1/10 அவங்க கொடுத்துருக்க யூனிட்டு, 1 கிராம் அப்படின்னா 1/100 அவங்க கொடுத்துருக்க யூனிட். மீட்டர் கிடையாது, மாசை நான் எம்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 4 1 கிராமுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 1/100ன்னு போடணும். 1 கிராமுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 1/100. சரியா? பை 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1/10 ஹோல் டு தி பவர் ஆஃப் 3. ஏன்னா 1 சென்டிமீட்டர் என்ன 1/10L, அப்போ 1/10 ஹோல் டு தி பவர் ஆஃப் 3. அப்போ 4/100 இந்த 10 to the power of 3 மேலே போச்சுன்னா 10 to the power of +3 ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன 40. சரியா? ஆன்சர் என்ன 40. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். கிராமுக்கோட இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? 1/100ன்னு போடணும். ஏன்னா 100 கிராம் அவன் 1ன்னு வைக்க சொல்கிறான். அப்போ 1 கிராமோட இடத்துல 1/100ன்னு போடணும். சென்டிமீட்டரோட பிளேஸில் என்ன வைக்கணும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1. அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1/10 ஹோல் டு தி பவர் ஆஃப் 3. 1/10 அது மேலே போயிடும் 10 to the power of 3. இப்போ டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? 40 கிராம் per centimeter cube. ஆப்ஷன் சி. அடுத்து the damping force on an oscillator is directly proportional to the velocity. The units of the constant of proportionality are. அதாவது damping force ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னவா இருக்குது? வெலாசிட்டியாக இருக்குது. அப்படின்னா இதை ஈக்குவல் டு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்டோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டன்டோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது ஏன்னா கிலோகிராமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இதுக்கு தெரியாது, கேக்கு தெரியாது. இதுக்கு மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேக்கு என்ன வரும்? இந்த எஸ் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிலோகிராம் S power -1. கிலோகிராம் S power -1. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க. The dimensions of 1/2 epsilon 0 E square. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எப்சிலான் 0ங்கிறது என்ன? பெர்மிட்டிவிட்டி. ஸோ நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இந்த ஃபார்முலா எதோட ஃபார்முலா அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. பட் நான் இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுதா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பெர்மிட்டிவிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுதினா தான் இதுக்கு ஆன்சர் போட முடியும். எழுதலாமா? பெர்மிட்டிவிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? F is equal to 1/4 epsilon 0 Q1 Q2 by R². குயிக்காக எழுதுங்க பார்க்கலாம். Fனா ml T power -2. எப்சிலான் 0க்கு தெரியாது. Q1னா கரண்ட் இன்டு டைம். ஸோ கரண்ட் இன்டு டைம் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன? L². அப்போ எப்சிலான் 0க்கு என்ன வரும்? இது எங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், இதை எங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். m power -1 L to the power of -1 T to the power of 2 A² T² L to the power of -2. சரியா? எப்படி எழுதலாம்? இப்படி எழுதுங்க. இந்த எப்சிலான் 0வை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக அங்கே போயிடும். m power -1 L அங்கே போச்சுன்னா L to the power of -1 T² A² T². இந்த L to the power of 2 மேலே போச்சுன்னா L to the power of -2. அப்போ எப்சிலான் 0க்கு என்ன? m power -1 L power -1 L power -2. அப்போ L power -3 T power 2 T power 2 T power 4 A².
அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்? ஃபோர்ஸ் பை யூனிட் சார்ஜ் F/Q. Fனா என்ன? mL(T⁻²), Qனா AT. அப்போ mL(T⁻3), A⁻1. கரெக்டா? mL T⁻1 மேலே போச்சுன்னா T⁻3 ஆயிரும், A⁻1. E² என்ன வரும்? m² L² T⁻6 A⁻1. கரெக்டா? A⁻2. ஸோ இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m² m⁻1 மல்டிப்ளை பண்ணால் m⁻1, L² L⁻3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா L⁻1, T⁻4 T⁻6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா T⁻2, A⁻2 A⁻2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி பை வால்யூம் அப்படின்னா எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? mL² T⁻2. வால்யூம்க்கு L⁻3. வால்யூம்க்கு என்ன? L⁻3. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும்? mL⁻1 T⁻2. mL⁻1 T⁻2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். இஃப் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் கிவன் பை m⁴A L⁴B T⁴C, then the physical quantity will be velocityன்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டினா என்ன? LT⁻−1. வெலாசிட்டிக்கு m பவரில் என்ன வரும்? 0 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? mக்கு பவரில் a இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, aக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆக்சலரேஷனுக்கும் என்ன வராது? mL⁻2. சரியா? ஆக்சலரேஷனுக்கு என்ன? m⁴0 L⁻2. ஏன்னா ஆக்சலரேஷனுக்கும் மாஸ் வராது. தப்பு. ஃபோர்ஸுக்கு கண்டிப்பாக மாஸ் வரும். அப்போ ஃபோர்ஸும் தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷருக்கு செக் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா விச் இஸ் mL⁻2 பை L². அப்போ mL⁻1 T⁻2. அப்போ ஏயோட பிளேஸில் 1 இருக்குது, பியோட பிளேஸில் -1 இருக்குது, சியோட பிளேஸில் -2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஸோ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா m⁴n இருக்குது. m⁴ஏனா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. வெலாசிட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆக்சலரேஷன் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. தப்பு. ஃபோர்ஸ் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ அதுவும் தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, ஸோ இது ரொம்ப முன்னாடி கேட்ட கொஸ்டின், பட் இந்த டைப்பில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க? த வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிக்கிள் at time t is given by v is equal to at plus b by t plus c. சரியா? b by t plus c where a, b, c are constant. the dimensions of a, b and c என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இதுக்கு என்ன டைமென்ஷன் இருக்குமோ அதே டைமென்ஷன் தான் இந்த டேமுக்கு இருக்கும். எந்த டேமுக்கு இருக்கும்? ஏடிக்கு இருக்கும். ஏக்கு தெரியாது, டீக்கு வந்து என்ன? கேபிட்டல் டி. அப்போ இதுலேருந்து ஏக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கு என்ன வரும்? இந்த டி இங்கே வந்துருச்சுன்னா LT⁻2. LT⁻2. ஸோ ஏக்கு LT⁻2 எங்கே இருக்குது? பியில் இருக்குது, டியில் இருக்குது. அப்புறம் அடுத்து இங்கே பாருங்கள், b by t plus c இருக்குது. b by t plus c னா டீக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் சிக்கும். அப்போ சிக்கு கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம். சிக்கு என்ன? கேபிட்டல் டி மட்டும்தான் வரும். ஏன்னா சிக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் டீக்கும். டீக்கு வந்து பார்த்தோன்னா டைமு, டீக்கு கேபிட்டல் டி. அப்போ சிக்கு என்ன வரும்? கேபிட்டல் டி தான் வரும். அப்போ சிக்கு வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் டி வர்றது எதில் வருது? இதில் தப்பு. இதுதான் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பியை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டா? LT⁻2 அப்படிங்கிறது ஏக்கு, சிக்கு வந்து டி. சரியா? ஏன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டி வரும். ஸோ நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணால் கூட ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஷினுக்கு இங்கே பாருங்கள், சி வந்து டீயோட ஆட் ஆகிட்டு இருக்குது, சி வந்து டீயோட ஆட் ஆகிட்டு இருக்குது. அப்போ டீக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் சிக்கும் இருக்கும். டீக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் எதுக்கு இருக்கும்? சிக்கு இருக்கும். அப்போ அது மேட்ச் ஆகுதுன்னா சிக்கு கண்டிப்பாக கேபிட்டல் டி தான் வரும். அப்போ இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதுதான் கரெக்ட். சரியா? ஸோ இதை குயிக்காக அனலைஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக அந்த கொஸ்டினை போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அன் ஈக்குவேஷன் கிவன் ஹியர் p ப்ளஸ் a by v ஸ்கொயர். ஸோ 1996 கேட்ட கொஸ்டின், ரொம்ப ஓல்டு கொஸ்டின். பட் இந்த டைம் வர்றதுக்கு, இந்த டைப்பில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். p ப்ளஸ் a by v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு தீட்டா பை v, வேர் பிங்கிறது ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க, விங்கிறது வால்யூம்,
தீட்டாங்கிறது டெம்பரேச்சர், தீட்டாங்கிறது என்ன டெம்பரேச்சர், ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட். சரியா, ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட். இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்ல. ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் எதுக்கு இருக்கும், ஏ பை வி ஸ்கொயருக்கு இருக்கும். ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷன், ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ப்ரெஷர்னா என்ன ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ml T⁻⁻2 பை எல் ஸ்கொயர். அப்போ ml⁻⁻1 T⁻⁻2. இதுதான் யாருக்கு, ப்ரெஷருக்கு, ml⁻⁻1 T⁻⁻2. ரைட்டா. அப்போ ஏ பை வி ஸ்கொயருக்கு என்ன வரும், அதே டைமென்ஷன்ஸ் தான் வரும், ml⁻⁻1 T⁻⁻2. வீனா என்ன, வால்யூம், வால்யூம்னா L cube the whole square equal to ml⁻⁻1 T⁻⁻2. அப்போ A equal to என்ன வரும், m, இங்கே L⁻⁻1 இருக்குது, இது L⁻6 மேலே போச்சுன்னா L⁻⁻1 L⁻6 T⁻⁻2. அப்போ என்ன வரும், ml⁻5 T⁻⁻2. ml⁻5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதில் T⁻⁻2 இதில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா, இது தப்பு. ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே விஷயத்துக்குள்ளே தான் என்ன ஆகிட்டு இருக்குது, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸு பற்றி அதிகமான கொஷின்ஸ் இருக்குது. ரைட்டா, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், விஸ்காசிட்டி பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. ரைட். ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனை வச்சு தான் அவங்க அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக கண்டிப்பாக அடுத்த கம்மிங் 2026 வரக்கூடிய டைமென்ஷனல் ஃபார்முலாலேருந்து வரக்கூடிய கேள்வியை ஈஸியாக எழுதிடலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் எரர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.